என்னடா சொல்ற? மெட்ராஸ்லேருந்து சென்னை இப்போ ஃபோன் பண்ணாருங்க. மார்னிங் ஃப்ளைட்டில் பாப்பா வரலீங்களாமா. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல நீ தானே ஏற்றி விட்ட? ஆமாங்க அண்ணே. நான் செக்யூரிட்டி செக் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் நான் போகலைங்க. எங்க போயிருப்பா? கேள்விப்பட்டதில் அந்த யூனியன்கார பையனும் பாப்பாவும் கேரளா போய் ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்க திட்டப்பட்டதாக பேசிக்கிறாங்க. இப்போ அவன் எங்க? காலையில் கேரளா போகிற பஸ்ஸில் ஏறதா தகவல். நம்ம பாப்பாவும் அவங்க தாங்க இருக்கும். ஒன்று அப்படி போய் அவனுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போங்கடா. அவனுக்கு கொஞ்சம் அவனுடே இங்கதான் இருக்கா? சரி கையிடு சகா இரு சகா அப்படி எட்லியா சகா? என்னம்மா எட்டல 5 அடி 3 அங்குலம் தானே நான் என்ன மேக்கறா? வலிங்க சகா. அப்பா அப்பா சரிந்தாண்டா பஸ்ஸுக்கு வந்துச்சு. அடிக்கடா, அடிச்சு கொள்ளுங்க, அடிங்க. பையன் போய் கிட்டீங்க. வரதா போங்கப்பா. அந்த பக்கமா போய் பாருங்க. அங்க பாருங்கடா. அந்த எல்லோட தண்ணி தான் பஸ்ஸுக்கு வந்துச்சு. அடியடா. அச்சா ஓடிச்சுடா. அடே இன்னொரு பணம் கிடக்குங்க. இல்ல மூச்சு இருக்குடா. அது கஷ்டம்ல. அக்கா இங்க விட்டு போயிட முடியுமா? மெதுவா இந்த பக்கம் கை பண்ண. பாத்து. பாருங்கடா, பாப்பா இருக்கான்னு பாருங்க. நம்ம பாப்பா இல்லை. தள்ளுங்கயா. ஏன் சார் உயிர் போயிடுச்சவங்க யாரு? நல்லான்னு ஒருத்தர், அப்புறம் ஒரு பொண்ணு. பொண்ணு பேரு பார்வதி. அப்பா நம்ம பாப்பா பேர் இல்லைண்ணே. ஓடி போய் திட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம், பேரை மாத்தி மாட்டாளா? வண்டியரா அண்ணே, இங்க இருக்க சின்ன குழந்தை நம்ம பாப்பா இல்லைண்ணே. தென்னாடுடைய சிவனையே போட்டு. அண்ணே ஆனா அவன் இருக்கானே. Excuse me, he is serious. இப்போ visiting hours இல்லை. ஐயா அவருக்கு வேண்டியவருங்க. நல்லா? Do you know these gentlemen? உயிர் பழைப்பாருங்களா? 20% சான்ஸ் தான். பேஷண்ட் கிட்டே சொல்லாதீங்க. We are going in for surgery. பாசிட்டிவா பேசுங்க. அன்பா பேசுங்க. பட் ரொம்ப நேரம் பேசக்கூடாது. Only 10 minutes.
Please give him some hope. அண்ணனுக்கு கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரி இருக்குங்க. Only 10 minutes. கவலைப்படாத. உன் மூஞ்சில தலகாணி வச்சு அமிக்க உன்னை கொண்டுட மாட்டேன். நான் அப்படிப்பட்ட ஆள்ல. ஏண்டா ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க குடும்பத்துக்கு பழி இழக்கிறவனா என் குடும்பத்தையே கெடுக்க நினைச்சியே? நாடுடைய சிவனே போற்றி. பாத்தியா எத்தனை வருஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? ஒரு நாள் கூட லீவ் ஓட்டதில்ல. வெளிநாடு போனா கூட கையோட சாலிகிராமத்தை கொண்டு போய் பூஜை பண்ணுவேன். என்ன சினிமா கதை நினைச்சியா? பணக்கார பொண்ணை கொண்டு போய் குடிசையில குடும்பம் நடத்த. நேசம். தம்பி, நேசம் எது தெரியுமா? நான் தினமும் 2 மணி நேரம் பூஜை பண்றேன். அதுதான் நேசம். நான் நினைச்சா உன்னை சாம்பலாக்கியிருப்பேன். செய்யல. ஏன்? சிவபெருமான் உன்னை கவனிச்சுப்பா, நல்லா எனக்கு தெரியும். வரம்டா, வரம். ஏண்டா கையில கிழிஞ்சு போன சிவப்பு துணி வச்சுக்கிட்டு கோஷம் போறவனுக்கெல்லாம் கோடீஸ்வரம் பொண்ணு கேக்குதான்? அண்ணே மூக்கில் போகிற டியூப் பிடி விடுங்கண்ணே, ஒரேடியே சாப்பிட்டவன். அந்த காரியத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன். எல்லாம் அவன் பார்த்துப்பான். அதுக்கான வேலைகள் தானே நடந்துகிட்டு இருக்கு. சொன்னாங்களா நீ பழைக்கிறதுக்கு 10% தான் சான்ஸ் இருக்கா? அண்ணே 20%. ஏய், அந்த 10% கூட எதுக்கு? கொடுத்துட்டு போட்டுமே. அந்த 10%ஐயும் கொடுத்துறேன். 10% மட்டும் உயிரோடு இருக்கிற இந்த பொண்ணத்துக்கு என் பொண்ணை கட்டித்தர முடியுமா ராசா? சொல்லு ராசா. முடியாதுல்ல. இது என் ஆசை இல்லை, கடவுளோட ஆணை. செத்துப்போ. கேட்டுச்சா? செத்துப்போ. What is all this? I told only 10 minutes. சீக்கிரம் குணமாகணும் ஸ்லோவா சொல்றா சிஸ்டர். No. Out. Oh my God. Doctor, you gentlemen leave right now. உட்காரு. எங்க வந்த? பாலாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டா. கல்யாணம் ஆயிடுச்சு. எப்போ? 4 மாசம் ஆச்சு. இப்போ அவ கர்ப்பமா இருக்கான்னு நல்ல செய்தி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நீ காதல் கீதல்னு சொல்லி காரியத்தை கெடுத்துறாத. ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க 1000 போய் சொல்லலான்னு சொல்லுவாங்க. நான் என் பொண்ணுக்காக 5000 போய் சொல்லியிருக்கலாம். ஆனா ஒரே போய் சொல்லி காரியத்தை முடிச்சேன். நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னதை அவ அப்படியே நம்பிட்டா. கொஞ்ச நாள் அழுதுட்டு இருந்தா. அப்புறம் நான் படுற கஷ்டத்தை பார்த்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஒரு அப்பனா என் நிலைமை யோசிச்சு பாரு. அப்போ உனக்கு எல்லாம் புரியும். ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லியிருக்கேன். என்னை கொலைகாரனாவும் மாத்திராத. இந்தா, நான் மிரட்டுறேன்னு நினைச்சுக்காத. காசு பணம் எவ்வளோ ஒன்றாலும் கேளு தரேன். நான் யாரையும் கெடுக்க நினைச்சதில்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்க பணத்துக்கு பணிஞ்சோ பலத்துக்கு பயந்தோம் போறேன்னு நினைக்காதுங்க. காதல் கீதல்னு சொன்னீங்கல்ல, அந்த காதலுக்காக தான் போறேன். உங்க சாமி உங்களுக்கு கொடுக்காத வரத்தை நான் கொடுத்துட்டதை நினைச்சிட்டு உங்க பொண்ணை பொறுத்தவரை நான் செத்தவனாவே வந்துடுறேன். ஏய், குரங்கு
இருக்கணும். ஏண்டி ஜெயா, இங்க வா, இத கொண்டு போய் ஊத்து. என்ன அங்கிட்டு பாக்குறீங்க? அங்க இருந்து உங்களை தூக்கிட்டு போகையில நீங்க இப்படி பொழைச்சு வருவீங்கன்னு நினைக்கல சாமி. அது டாக்டருங்க திறமை. என்ன டாக்டர், உங்க அப்பாத்த செஞ்ச புண்ணியம் நீங்க பொழைச்சு வந்திருக்கீங்க. எங்க அப்பாத்த செஞ்ச புண்ணியம் பஸ் கடையடிக்காம தப்பிச்சிருச்சு. இப்படி பொழைச்சு வந்தவங்கள கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க சாமி. இப்ப நீங்க கடவுள். ஆமா, நீங்களும் தான். நானா? இந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சமானம் தான். கேட்க நல்லா தான் இருக்கு. டேய் இங்க வாடா, சோம்பேறி கழுத. இதெல்லாம் உள்ள தூக்கி வையன்னு எத்தனை தடவை சொல்றது? பஸ் அடிச்சிட்டு போறதுக்கா? இங்க ஒன்றும் குறைச்சல இல்ல. இந்த பாருங்க, கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன், இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். எங்களுக்கு கிடையாதா? போடா போடா பொழப்பத்தவனே, அவர் செத்து பொழைச்சு வந்திருக்காரு. கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன், சும்மா கிடக்கிற வெறும் பையன் உனக்கு எதுக்குடா கோழி குழம்பு? ஏக்கா, கோழி அடிக்கிறேன்னதும் ஞாபகம் வந்து அந்த தண்ணி அடிச்சு ஒரு காலில் பொலிய போடு, அப்பதான் எல்லாம் சரியா வரும். அது ஒன்னே என்னடா பண்ணுச்சு? பஸ்ஸை கத்திருச்சுல அந்த தண்ணிய. யாரு சனியே? டா அங்க படுத்திருக்கல நாயி, அதைத்தான் சொல்றான். அது ஆறு கூப்பிட்டாலும் வராது, சோத்த கண்டாதான் வரும். எம்புட்டு கல்லடி விட்டுருக்கோம். ஏக்கா, அங்க பாருக்கா, அது பாட்டுக்கு வந்து காலில் விழுந்து நக்கி மன்னிப்பு கேக்குதுக்கா. ஏண்டா, நாய் பாச கூட தெரியுமா உனக்கு? பேர் என்ன? அது பேர் சனிய. எல்லாரும் சேர்ந்து வச்சு விட்டாங்கல்ல, இனிமே மாத்த முடியாது. யாரோட நாய் இது? யாருதுன்னு இல்ல, பொது உடைமை. சோறு கண்ட இடத்துல திங்கும், நிழல் கண்ட இடத்துல அண்டும். நானே அப்படித்தான். இத நான் கூட்டிட்டு போலாமா? அட இங்க வர்றா, நம்ம சனியதுக்கு வந்த வாழ்வ. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன், சீக்கிரம் குணமாயிருவீங்க, நல்லா ஆயிருவீங்க. இந்தா இவங்களை கூட சின்ன வயசுல அடிபட்டுச்சு, இப்ப சரியா போயிடும். சரியா ஏய் தண்ணியை டாட்டா. டாட்டா. அண்ணே, எப்பயாவது வந்தா இந்த பக்கம் வந்துருக்காங்க. கண்டிப்பா Coromandel may be arrived. Get ready. இதாங்க பிஸ்கட்டு, மினரல் வாட்டர். ஏன் அதான் ட்ரெயின் தான் வருதுன்னுட்டார. இங்க கூட கிரெடிட் கார்டு வாங்க மாட்டாங்களாம். டிக்கெட் தான் வாங்கிட்டீங்களே. ஆனா செகண்ட் கிளாஸ், அந்த முழு ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா? சரி வாங்க போங்க சார். இந்த மழையில ஏதாவது ஒரு கிளாஸ்ல போய் சேர்ந்த போதாதான். ஆமா போங்க சார். நீங்க வேற பணம் கொடுத்தா கூட வசதி கிடைக்காத ஒரு நாடு இது. That's India for you. பணம் கொடுத்தா எது வேணா எப்போ வேணா கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் that will be India for you. ஆமா, உடனே உலகத்திலேயே எல்லாத்தோட நல்ல நாடு சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவீங்களே. இல்ல நீ அப்படி சொல்ல முடியாது. அப்படி ஒத்துக்குங்க. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் சோவியத் யூனியன் ஒரு முழு நாடு இல்லவே இல்லை. உடஞ்சு சுக்கு நூறா போயிடுச்சு. இப்போ சோவியத் யூனியன் இல்லைன்னா கம்யூனிசமே இல்லைன்னு அர்த்தம்ல. அப்படியே அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் ரோமியோ, இப்ப தாஜ்மஹால் இடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் லவ் பண்றது நிறுத்திடுவீங்களா? ஓகே, வெரி கிளவர். பட் மிஸ்டர் ரெட், லவ் இஸ் a feeling. கம்யூனிசமும் அதான் ஒரு ஃபீலிங். கால் மார்க்ஸ் அதை பத்தி எழுதுறதுக்கு முன்னாடியே பல பேருக்கு அந்த ஃபீலிங் வந்தாச்சு. ஆனா கால் மார்க்ஸ் அதை பத்தி எழுதினாரு, ஒரு தத்துவமா மாத்தினாரு. இதெல்லாம் பத்தி உங்ககிட்ட பேசக்கூடாது. முக்கியமா நீங்க அதை பத்தி பேசக்கூடாது. ஏன்? ஏன்னா ட்ரெயின் வந்துருச்சு. ஓ, ட்ரெயின் வந்துச்சு. ஓகே. நான் ஏன் கேட்க கூடாது? சொன்னா தாங்குவீங்களா? Of course, go ahead, hit me. Because you are a selfish coolie. Excuse me? வெளிநாட்டு கம்பெனிகள் சம்பாதிக்கிறதுக்கு டூத் பேஸ்ட், கூல் ட்ரிங்க், சோப்பு இதெல்லாம் டெலிவிஷன்ல கூவி விக்கிறவர் தான் நீங்க. Mr. Sivam, that is my business, okay? சரி, பிசினஸ் எல்லாத்தையும் ஊத்திட்டீங்கன்னா இப்பவே அவன் மஞ்சள் பாசுமதி எல்லாம் தனதுன்னு சொந்தம் கொண்டாடுறான். நீங்க வாட்டு காசு கொடுக்குறான்னு குனிஞ்சு சலாம் போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது முதுகு தாண்டா ரப்பர் துண்டான்னு சந்தேகம் வரும்ல. Listen, don't get personal, okay? உன் மூஞ்சி முறக்கண்ணி வச்சுக்கிட்டு உன் கை கால் வேற விலங்கல, உனக்கு பயங்கரமான திமிர்தாயா? இது மட்டும் பர்சனல் இல்லையா? அது yeah, you started it. சரி, ஸ்டார்ட் பண்ணிட்டேன், முடிக்கணும்ல. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கிறீங்களா? சொல்லுங்க. கோபப்படாம